மக்களே, வெல்கம் டு இந்தியா பாய்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல பத்தான்கோட்ன்ற ஒரு இடத்துல இருக்கும். இது வந்து சிட்டியா இல்ல டவுனா இல்ல வேற எதுனா தெரியல. இது என்ன பாத்தீங்கன்னா ஊருப்பா. அதாவது பத்தான்கோட் என்பது பஞ்சாப்ல இருக்கிற ஒரு பத்தான்கோட். ஓகே, டீசல் மூவி ப்ரமோஷன் பார்க்கல வந்திருக்கோம். வந்ததுக்கு அப்படி அது காமிச்சிங்களா? அந்த சைடு காமிச்சிங்களா? பொறுமையா பாருங்க. அதாவது வந்ததுக்கு நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கோம். அவ்வளவுதான், இதான் எங்க இடம். இங்கதான் நாங்க படிக்கலாம். போறதெல்லாம் வந்து 5, 6, 8 அந்த மாதிரி தான் டெம்பரேச்சர் போகுது. இதுல இன்னும் என்னன்னா விடிகால 2 மணிக்கு நாங்க ஒரு பொருட்டாவே மதிக்கல. அது ஏன்னா இந்த எல்லாம் போட்டிருந்தோம் தாங்கல. அதாவது ஃபாக் மிஸ்ட் அதிகமா இருந்தா ஓவரா குளிருது. அதாவது பசி, மயக்கம், ஏக்கம் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பொருட்டாவே மதிக்காது. ஆனா இன்னொன்னு, நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி சாப்பிடாம கண்டிப்பா பசிக்கும். இந்த ஊர் என்னன்னு தெரியல, பசிக்கவே இல்லை அவ்வளவா. ஆமா, சுத்தமா பசிக்கல. ஒரே ஒரு வேலை தான் நல்ல சாப்பாடு சாப்பிடும். அந்த ஒரு வேலையும் வந்து வேற மாதிரி இருக்கு. ஆனா சூப்பரா சாப்பிடுறோம். அந்த ஒரு வேலை சாப்பிடுறோம். நீங்க மேகி, டீ தான். ஆமா, காலைல எதுவுமே சாப்பிடல. டீ, பிஸ்கட் அப்படியே போயிட்டு இருக்கு. கேமரா முகம் காமிக்காது. ஸ்ட்ரைட்டா அதாவது ஒண்ணு வந்து மெயினா சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்படியே வாங்க நீ அப்படியே ஃபர்ஸ்ட் சுத்தி காமியா. ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் கட்டுங்க. இதோ உங்களுக்கான பத்தான்கோட் பஸ் ஸ்டாண்ட். ஐஎன்பிடி கட்டா அதான் இந்த பஸ் ஸ்டாப்ல தான் நாங்க போறோம்னு இருந்தோம். அது கண்ட்ரோல் போறத அப்படியே. அதாவது गाइस, நாங்க வந்து இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா பிளான்ல இருந்தோம். ஆனா என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு திட்டம் நடந்து வந்து பத்து வந்து ஏற போயிட்டேன். ஒரு ஹாஃப் அன் ஹவரா நாங்க நடுரோட்ல பிச்சை மாதிரி உட்காந்துருக்கோம். ஹாஃப் அன் ஹவராவா? 1.5 மணி நேரம்டா. சரி, எதுவும் 1.5 மணி நேரம் ரொம்ப. அதாவது கேட்கறவங்கலாம் பத்தான்கோட்ல இருந்து பஸ் இருக்கு, பத்தான்கோட்ல இருந்து பஸ் இருக்குனானே தவிர பத்தான்கோட்ல இருந்து எங்க பஸ் இருக்குன்னு சொல்லவே இல்லை. மணாலிக்கு தவிர எல்லா ஊருக்கும் பஸ் போகுது. எல்லா ஊருக்கும் இருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு இருக்குப்பா, ஆனா மணாலிக்கு இல்லை. அதான் என்ன பண்ண தெரியல. அப்படியே வா, ஒன்றும் இல்லை गाइस. இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நேற்று ஜம்மு வந்து கிளம்பணும். இப்போ வீடியோ எடுக்கலாம் தான் பிளான். ஆனால் வந்து ஏன் எடுக்க முடியல பார்த்தீங்கன்னா, ஒரு அச்சா ஸ்கேம்ல மாட்டிக்கிறோம். எத்தனை ஸ்கேம்ல மாட்டோம் தம்பி? குல்மார்க் ஸ்கேம். ஓகே, சொல்ல போனா கொடுத்து கண்டிப்பா ஸ்கேம். வெயிட் பண்ணு. எங்க போகணும்னு போக மாட்டேங்குது. எத்தனை ஸ்கேம்ல மாட்டோம் தான் ஞாபகம் இருக்கு. எனக்கு எத்தனை ஸ்கேம் ஞாபகம் இருக்கு गाइस. அதாவது எத்தனை ஸ்பேசஸ் போகணுன்றத விட எத்தனை ஸ்கேம்னா நான் சொல்லுவோம் गाइस. என்ன சொல்லுவோம்? இவாப்பா ஆக்சுவலாக வந்து ஸ்கேம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நார்த் இந்தியாவில் மோஸ்ட்டாக ரொம்ப நிறையவே இருக்கு. அது நீங்கள் நார்த் இந்தியா வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடம் காமிச்சா அது அந்த இடத்துல வந்து 10 வாட்டி ஸ்கேம் நடக்குது. சாப்பாடு, டீ எல்லாத்துலேயும். நீங்கள் டீ வந்து நம்ம தமிழா அப்படின்னு கேட்டு டீ வந்து 25 ரூபான்றான். இதே ஒரு ஹிந்தி தெரிஞ்சவனை கூட வச்சுருவாங்க 10 ரூபா சொல்கிறான். 10 ரூபா 12 ரூபான்னு. ஸோ வந்து இதுதான் வந்து இன்ட்ரோ குதாச்சு. இதுக்கப்புறம் மணாலி போகிறத வந்து குடிச்சிக்கிற வீடியோ வரும். பாய். இப்போ எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, எங்கேயுமே இல்லை, அதே இடத்துல தான் இருக்கும். ஏன் நிற்கணும்னா 1 மணி நேரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இப்போ வந்து எங்களுக்கான ஒரு வேன் வந்திருக்கு. வேன் பண்ணி பார்த்தீங்கன்னா வேனு இருக்குல்ல தெரியாது. எப்படி இருக்கு வேனு? ஓகேவா? குட்டா என்ன பண்ண போகிறோம் இல்லை கேட்டேன். அதாவது வந்து ஜாலியாக இந்த வேனோட அவுட்டர் லுக் ஷாட்லாம் வந்து மார்னிங் காமிக்கிறோம். இப்போ வந்து என்ன நடக்க போகுது எல்லாமே வந்து கிளியர் கட்டாக வந்து சொல்கிறோம். இங்கேருந்து வந்து மணாலி போக போகிறோம். மணாலி வந்து போயிட்டு வந்துட்டேன். மணாலி ஒரு ஆசை தானே, எல்லாம் ஆசை. அதாவது மணாலி போகிறோம். மணாலியில் போயிட்டு என்னென்ன பண்ண போகிறோன்றது வர வந்து பார்த்தீங்கன்னா. ஹலோ மக்களே, எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். வேனில் போயிட்டு இருக்கோம். எங்கே போகிறோன்னா மணாலி. இப்போ எங்கே இருக்கோன்னு தெரில. பக்கத்தில் ஒருத்தருக்கான், அவன் கிட்டே கேட்குறேன். ஏய் வீடியோடா வீடியோ யூடியூப் சத்தமா வெளியாயிட்டா வெளியாயிட்டேன்.
கைஸ் நாங்கள் வெளியிட்டோம் அவ்வளோதான். மச்சான் எங்கடா போகிறோம்? கண்ணு கூசுது கைஸ். தெரியல. ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க, என்ன அர்த்தம் தெரில. ஆனால் எங்கேயோ போகிறோம் அது மட்டும் தெரியும். பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருமே தூங்கிட்டாங்க, யாருமே இப்போதைக்கு அவைலபிள் இல்லை. ஹலோ மகளே, இனி நம்ம எங்கே இருக்கோம் பாரு. எப்படி அப்படி சைட்டை அப்படிதான் மணாலி போயிட்டு இருக்கோம். மணாலியில் வந்து இன்னைக்கு என்ன டேடா, இது இன்னைக்கு இன்னையோட ஒரு வாரம் ஆகும் போகுது. ஆமாம், காஷ்மீர் காஷ்மீர்லேருந்து இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்? இப்போ வந்து நான் சிம்லா தாண்டிட்டோம். சிம்லா கிட்ட தாண்டலா, கம்சலா தான் தாண்டோம். சிம்லா கிட்ட இருக்கும். அடுத்து இன்னும் குள்ளூருக்கு மணாலி இருக்கு. கைஸ் வெயில் அடிக்குது கைஸ், ஆனால் குளிருது கைஸ். ஏன் தெரில. வண்டி வந்து ஹீட்டர் போட்டோம், ஹீட்டர் தாங்கல. ஹீட்டர் போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஹீட்டர் ஒர்க் ஆகிற மாதிரி தெரில. ஆமாம், அதனால் வந்து பட் we are going to மணாலி. கைஸ் மணாலியில் போயிட்டு என்னென்னலாம் காமிக்க முடியுமோ உங்களுக்கு காமிக்கிறோம். காமிக்க மாட்டோம். அது வேறு விஷயம். இது சொல்லுவோம், ஆஸ்திரேலியாவில் வராது, அவ்வளோதான். அதான். ஸோ இதோட வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாமா? பண்ணோம். நான் தூக்கி வச்சுட்டு வரேன். இல்லை எனக்கு புரியல. 8 மணியாவது பார்த்துப்பா. 8 ஆயிடுச்சுப்பா. பரவாயில்லப்பா. 8 இல்லை 10டா. 10 என் டைமில் பாருங்க, வாட்ச் பண்ணுவேன். என் வாட்சில் 10 காமிக்குமா? வாட்சே இல்லை அந்த கை. இல்லை பரவாயில்ல, நான் பார்ப்பேன். நான் அந்த சூரியனை வச்சு கண்டுபிடிப்பேன். சூரியன் வச்சு இப்போ டைம் பார்த்தனா கரெக்டாக 10 மணி. சூரியனே எங்கே இருக்கு சொல்லு. சூரியன் இங்கே இருக்கு. சூரியன் எந்த சைடு உதயம்? அது வந்து இந்த சைடு உதயம். சூரியன் இந்த ஓ சைடு. இது இந்த சைடு இருக்குல்ல, அப்போ இந்த சைடு கண்ணுலயே தெரிஞ்சு இந்த சைடு இது ஸ்ட்ரைட்டா உதயம். இல்லை கைஸ், சரி, என்ன டைரக்ஷன்? நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட். இதை சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். இது வந்து ஈஸ்ட்ல. ஈஸ்டல்னு ஒண்ணு. ஈஸ்டா? அப்படியே ஈஸ்டல்ன்ற ஈஸ்ட் சொல்ல. அது வாய் கோல வாய் வளருது. அறிவோ மூளை வளர்ச்சியோ இல்லை. வாய் வளருது கைஸ். நான் எதுவும் என் மேலே தப்பில்லை கைஸ். என்னப்பா இப்போ என்ன தூங்க போறியா? ஆமாப்பா, தப்புடா. விளாக் மக்களுக்காக விளாக் பண்ணலாமே கைஸ். விளாக் வந்து வரோம், கூடிய சீக்கிரம் வந்துடும். நல்லா வரும். நல்லா வரும். ஏன்னா எத்தனை வீடியோ இருக்கு, என்னென்ன இருக்கு இப்போ வரைக்குமே எங்களுக்கு தெரியல. எடுத்த வரைக்கும் எடுத்துட்டோம் எல்லாமே. பாப்பா லைட்டா மாறிட்டே வராங்க. நான் இல்லை கைஸ், இல்லை கைஸ், நான் பையன். நான் இல்லை, மாறிட்டு வரான்னா சொன்னீங்க. பையன் எல்லாம் சொல்றோம். எனக்கு புரியல. மாறிட்டு வரலாம் எனக்கு புரியல. எப்படி பாசிபிள் மாறுறவங்க தான். அதுதான் எப்படி இந்த மாதிரி வந்து மலை பிரதேசத்துல பார்த்து மாறுறது. நீ தப்பா போனீங்கன்னா இன்னும் மைண்ட் காட்சி இவனுக்கு வந்து அறிவோ இல்லை, எதுவுமே இல்லை. சொன்னேன் உங்களை பத்தி கேவலமான சரி விடு தோடியா மச்சான். சரி கைஸ், வியூலாம் பயமா இருக்கு. ஆமா, அதை மாட்டே தான் உங்களுக்கு போடுறேன், பார்த்துக்கோங்க. போட மாட்டான், இங்கே தான் போடுவான். ரோட்லேயே ஃபால்ஸ்லாம் ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், சின்ன வாட்டர் ஃபால்ஸ், மினி வாட்டர் ஃபால்ஸ். ஆமாம் கைஸ், அப்படி நான் வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நான் பண்ண போகிறோம், மணாலி போகிற வரைக்கும். மச்சான் மணாலி போகிறோம்ல, இப்போ ஃபன் இருக்குமா? என்ன பண்ண எனக்கு நிறைய ஃபன் வேணும். இந்த மாதிரி ஃபன் வேணும் சொன்னால் தெரியும். உனக்கே தெரியும் ஃபன்னுனா. மாணவ மம்மி சாரி ஃபன்னு வேணுமா? ஃபன் அவ்வளோதான். என்ன ஃபன்? எனக்கு தெரிஞ்ச ஃபன்னு அதான்ப்பா. உன் மைண்ட் மம்மி தப்புமா. நான் இல்லை, நல்ல பையன். ஓகே, இவன் சொல்லுவோம். ஃபன்னு கேட்குறா, கேளுங்க என்னன்னு கேளுங்க. ஃபன் இந்த யோசி பேச கற்றுட்டு வாடா. இல்லைடா, இந்த குளிர்ல உலருதுமா. இல்லைன்னா நான் ஒழுங்கா பேசுறோம், அப்புறம் பேசலாம். சரி பாய். அதாவது வந்து தூங்கல ஏன் தூங்க மாட்டேங்க? மொத்தம் வாங்கிடுவோம். மச்சான் அவசரத்தை கூட நான் அதை சொல்ல வந்தேன். சொல்றாரு யோசிச்சு சொல்ல அப்படியே ஒரு வண்டியில் அதாவது பையனுக்கு வந்து வாந்தி வந்துருச்சு. இது வாமிட். மக்களுக்கு சொல்லு. எங்க போறது? அதை காமிக்காதரா. என்னப்பா வருது உனக்கு? எனக்கு எல்லாம் கலந்த கலவையா இருக்கு. ஒரு ஒருத்தர் நம்ம டீம்ல கைஸ், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீ போ.
ஓ கைஸ் சுச்சு போட மாட்டேங்கிறா கைஸ். டேய் ஒண்ணுக்கு வந்துடா போடா, அவசரத்தை அடக்க முடியாதுடா போடா. கைஸ் கூடிய சீக்கிரம் வந்து அவன் யூரின் போறதை காமிக்கிறேன். ஒரு மஜான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, வாங்க நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. உனக்கு இப்படிதான் கைஸ் டூர் வரண்டா இந்த மாதிரி தாவெல்லாம் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து இப்போ அவன் பையன் வந்து போயிட்டாப்பா. போயிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இப்போலாம். ஆமா நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நம்ம ஒரு 4 நாளாக குளிக்கல சரியா? 4 நாள் குளிக்கல யாரு குளிர்னாலும் குளிக்கல சரியா? பியூர் வாட்டர் சரியா? போலாப்பா நான் ரெடி, யூ ரெடி? போலாம் ரைட். என்ன பண்ணியா வாமி வர மாதிரி இருந்துச்சு. திருப்பி அதாவது வந்து கைஸ் இவனுக்கு வந்து வாமிட்டு வருதுன்னா ஆனால் திருப்பி வந்து வண்டி நிற்காது சொல்லிட்டேன். ஃபாரின் வண்டி, ஃபாரின் வண்டி இல்ல அவாய்ட் பண்ணு. அப்படியே ஏறலாமேடா. திடீர்னு எல்லாரும் நிற்கிறாங்களே அப்படின்னு நான் கூட ஏதோ ஒரு நேஷனல் ஆன்சர் ஏதோ போட்டாங்க, அதனால எல்லாம் நிற்கிறாங்கன்னு நினச்சிட்டோம். சம்பந்தம் பார்த்தா எங்களுக்கு மண்டைக்கு மேலே சிக்னல் பாரு, சிக்னல் எங்கே வச்சிருக்காங்க. சிக்னல் கூட வெளிச்சத்தில் தெரியல. உங்களுக்கு தெரிதா தெரில, அது தெரியும் நினைக்கிறேன். எனக்கு கிட்ட போகுது எல்லாம் நான் தான் பார்த்துட்டேன். ஏதோ அவங்க ஒரு அக்கா நிற்கிறாங்க, அவங்கள பார்த்து சொல்லு வேற. बाय 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 बाय. चलो भाई जैकेट ले लो उधर. वेलकम टू इंडिया गाइस. நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மணாலில குல்லூல ரிவர் ராஃப்டிங். நம்ம மாதிரி எக்ஸைட்மென்ட் தான் இருக்கு. நம்ம பாய் காட்டுக்கு போயிடுவாங்க. சீக்கிரம் நம்ம போவோம். चलो भाई ஆனா கொஞ்சம் ஆபீஸ் கொஞ்சம் நக்கலா இருக்குன்னு பாக்காதீங்க. நக்கலா அது மாதிரி நான் ஒரு 3 நாளா கிட்டி செட்டா போறேன். கொஞ்சம் மூணு லேயர் டி-ஷர்ட் 3 நாளா கப் மாதிரி. ஆமா ஹோட்டல்ல வாங்க உள்ள போயிட்டு ஒரு வைப் தாங்கல பேச விரும்பல. ஸ்டார்ட் அப் இல்ல கப்பல்ல போற ஆசை இல்ல உங்களுக்கு? கப்பல்ல நாளா பறக்கணும், குதிக்கணும். இப்போ போயிட்டு எஃப்டி ரிவர் ராஃப்டிங் குல்லு சேவா போலாம். வாங்க குல்லு மணாலி வாங்க ஜாலியா போலாம் வாங்க. गाना कौन गा रहा है? இப்போ என்ன போறோம் அவ்வளவுதான் பையா கைஸ் கிட்ட போறோம். அதிகமாடா நீ போய்டா நீ வா. டேய் ரிட்டர்ன் போய்ட்டு வருவோம். வெல்கம் இல்லப்பா, அவுட் இடியா பாய்ஸ். ஒரு இடம் போயிட்டு வந்தோம், வீடியோ பார்த்துருக்கீங்க. முடியல கைஸ். அடுத்து வந்து வேற எங்கேயும் போலாம். வீடியோ வருமா? உயிரெல்லாம் வருவியா கைஸ்? மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க பாருங்க கைஸ், கை உணர முடியல. கைகளாக பாருங்க. சுத்தமா முள்ள மச்சா முன்னாடி போலாமா? போயிட்டு